Hi, this is NK from NK Tamil 360. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் திருக்குறள் 5வது அதிகாரம் இல்வாழ்க்கை அதில் 2வது 5 திருக்குறளை நம்ம பார்க்க போகிறோம். அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போவை பெறுவது எவன்? அற நெடியுடன் கூடிய இல்லற வாழ்க்கையை விட மேலானதை யாரால் பெற முடியும்? அறநெறியுடன் கூடிய இல்வாழ்க்கையை விட மேலானதை யாரால் பெற முடியும் அப்படின்னு சொல்லி, இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. இல்வாழ்க்கையில் இயல்பாக இருப்பவனே வாழ்வின் உண்மையை அறிய முற்படுபவர்களில் தலையாயவனாவான். ஆற்றின் ஒழுக்கி அறநிலுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து. வாழ்வின் முறை அறிந்து அறத்துக்கு கேடு செய்யாத இல்வாழ்க்கையே வலிமையானது அப்படின்னு சொல்றாங்க. அறனெனப்பட்டதே இல்வாழ்க்கை, அது பிறன் பழிப்பதில்லாயின் நன்று. அறமே இல்வாழ்க்கை, அது யாரும் குற்றம் சொல்லாத வகையில் இருப்பது நல்லது. ஒரு இல்லறத்துல வாழ்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அறனோட வாழணும், அன்போட வாழணும் அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாகவும் ரொம்ப தெளிவாகவும் திருவள்ளுவர் அவர்கள் ஒரு 10 திருக்குறள்ல ரொம்ப ரொம்ப கரெக்டா சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வாழும் நெறி அறிந்து இவ்வாழ்க்கையில் ஈடுபடுபவரே தெய்வத்துக்கு நிகரானவராக மதிக்கப்படுவார்கள். இல்வாழ்க்கையில நெறி அறிந்து வாழ்றவனை தான் ஒரு தெய்வத்துக்கு ஈக்குவலா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இல்வாழ்க்கை அதிகாரத்துல 10 திருக்குறளை நேத்து இது ப்ரீவியஸ் வீடியோல ஒரு 5ஐயும் இந்த வீடியோல ஒரு 5ஐயும் நம்ம பார்த்துட்டோம். என்னால் முடிந்தவரை திருக்குறளை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றதான் ஒரே நோக்கம். ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அப்போதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக நான் எப்போல்லாம் வீடியோ போஸ்ட் பண்ணுறனோ அப்போ சேரும். தேங்க்யூ ஸோ மச்.